ஃபுட்டிங்ஸு நீங்கள் பார்க்கலாம். ஃபுட்டிங்ஸோடு நாங்கள் டை பீம் பண்ணியிருக்கிறோம். இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபுட்டிங் இது ஸ்டாண்டலோனாக இருக்குது. எதுக்காக இந்த டை பீம், அதாவது இதுக்கு பேர் டை பீம் சொல்லுவாங்க, இல்லைனாக்கா ஸ்டில்ட் பீம்னுவாங்க. இது எதுக்காகனாக்கா நீங்கள் பார்க்கலாம், அந்த சைடில் இருக்கிறது அது வந்துட்டு ஷூ ஃபிட்டிங். அந்த ஷூ ஃபிட்டிங்கு ஒரு சைடில் வருதுன்றதுக்காக நம்ம இதை வந்துட்டு அடுத்த பீமோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை பார்க்கலாம். வாங்க அது கிட்ட போய் காட்டுறேன் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோன்னுட்டு. இதுதான் ஷூ ஃபிட்டிங்ஸு. இந்த சைடு ஃபுல்லாகவே ஷூ ஃபிட்டிங்ஸ் தான் நமக்கு இருக்குது. ஒரு ஷூ ஃபிட்டிங் டு இன்னொரு ஷூ ஃபிட்டிங்கும் இந்த ஷூ ஃபிட்டிங் டு ஸ்டாண்டலோன் பீமுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை பார்க்கலாம். இது எங்கே வருதுன்னாக்கா எக்ஸாக்டாக நம்மளுடைய ஃபிட்டிங்ஸ் என்ன இருக்குதோ ஃபிட்டிங்ஸ் லெவலில் இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் கிரிட் மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்கலாம். ஓவரால் 7 காலம்ஸ் இருக்குது. 7 காலம்ஸும் அடுத்தது சம் டேங்க். சம் டேங்கை பார்த்தீங்கன்னாக்கா சம் டேங்க் எந்த ஒரு பீமையும் எந்த ஒரு ஃபுட்டிங்க்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதுலேருந்து கேப்பை விட்டு தான் பண்ணியிருக்கிறோம். எந்த ஒரு லோடும் இப்போ பீம் மேலேயோ காலம்ஸ் மேலேயோ வெயிட் எடுக்கக்கூடாதுன்ட்டு. இது 10,000 லிட்டர் சம் டேங்க் இருக்குது. அடுத்தது உங்கள்கிட்ட இன்னொன்று காமிக்கணும்னு இருந்தேன். வாங்க இதை பார்க்கலாம். போன முறை நம்ம இதை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, போர்வெலுக்கு ரெயின் வாட்டர் ரெஸ்ட்டுக்கு அதை வந்துட்டு ரிங்கு போட்டிருக்கோம். இப்போது போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ரெயின் வாட்டர் ரெஸ்ட் நம்ம எப்படி பண்ணணுன்ட்டு. போர்வெல்லில் ஓட்டையை போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு ரிங்கை போட்டிருக்கோம். இந்த ரிங்குடைய இப்போ என்ன இருக்குது ஓட்டைங்க, இதையும் மூடிடுவோம். ஏன்னா அவுட் சைட்லேருந்து எந்த ஒரு ட்ரைன் வாட்டரோ எந்த ஒரு தண்ணியும் உள்ளே போகக்கூடாதுன்ட்டு. ஒன்லி மழை தண்ணி மட்டும் உள்ளே ரெடி பண்ணிடுவோம். இப்போ இனிமேல் இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்டை அடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.